வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பீட்ரூட்டும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் 2, ஜவ்வரிசி கொஞ்சம், பால், சர்க்கரை, நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. வாங்க எப்படி செய்யுது பார்க்கலாம். இப்போது பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றி முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் செவந்ததான் திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ அதை வறுத்து எடுத்துட்டு இப்போ ஜவ்வரிசியை போட்டுடலாம். ஜவ்வரிசியை போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை போட்டு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ வறுத்த ஜவ்வரிசியை வேக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஜவ்வரிசி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டோம். இப்போ பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சேன் நான். நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போது நம்ம சர்க்கரை போட்டுடலாம். ஜவ்வரிசி வந்துடுச்சு இல்லைங்களா, சர்க்கரை போட்டுடலாம். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு இருக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இப்போது நம்ம பால் தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு அதில் ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை இருக்கு இல்லைங்களா, இதையும் போட்டுடலாம். சுவையான பீட்ரூட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் பற்றி சொல்லவே வேண்டாம். பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த பாயாசம் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா குடிச்சிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் சொல்லிட்டு பிங்க் கலரில் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது கலர்ஸை சொல்லி கூட கொடுக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.